கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய விரிவான செய்திகளில் மத்திய கிழக்கு ஆசியாவில் பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்புகள் ஒருபுறம் இருந்தாலும் மறுபுறம் கடலில் மீண்டும் போர்ச்சூழல் உருவாகியுள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள முற்றுகையை மீறிச் செல்ல முயன்ற ஈரானின் தூஸ்கா என்ற பிரம்மாண்ட சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படை அதிரடியாக தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்துள்ளது. இது குறித்து பேசிய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை எச்சரித்தும் கப்பல் நிறுத்தப்படாததால் அமெரிக்காவின் போர்க்கப்பல் அதன் எஞ்சினை செயலிழக்கச் செய்து அதனை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளார். தற்போது இந்த கப்பல் முழுவதுமாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இதற்கு பதிலடி கொடுக்கும் முகமாக ஓமன் கடல் பகுதியில் அமெரிக்க ராணுவ கப்பல்களை குறிவைத்து ஈரானிய படைகள் தீவிரமான ட்ரோன் தாக்குதல்களை நடாத்தியுள்ளன. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை ஆயுதமேந்திய கடற்கொள்ளை என வர்ணித்துள்ள ஈரான் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறும் செயல் என கூறி தக்க பதிலடி கொடுப்போம் எனவும் எச்சரித்துள்ளது. தற்போதைய சூழலில் ஈரானின் இந்த தாக்குதல் மத்திய கிழக்கு அரசியலில் ஒரு புதிய மற்றும் அபாயகரமான திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதி தொடங்கப்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் தற்போது நடைமுறையில் உள்ள நிலையில் இந்த மோதல் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்திருந்தாலும் இரு நாட்டு படைகளும் நேரடியாக மோதிக்கொள்வது அந்த பிராந்தியத்தை மீண்டும் போர்ச்சூழலுக்கு தள்ளியுள்ளது. சர்வதேச எரிசக்தி விநியோகத்திற்கு மிகவும் முக்கியமான இந்த ஹோர்மோஸ் ஜலசந்தியில் ஏற்பட்டுள்ள இந்த தீவிரமான மோதல் உலக பொருளாதாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமைதி பேச்சுவார்த்தை தொடருமா அல்லது இந்த தாக்குதல்கள் மீண்டும் முழுமையான போருக்கு வழிவகுக்குமா என்பதை உலக நாடுகள் மிகுந்த கவலையுடனும் எதிர்பார்ப்புடனும் உற்று நோக்கிக் கொண்டு இருக்கின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.